ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம மத்தியமா செகண்ட் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய டயலாக் ரைட்டிங் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 டயலாக் ரைட்டிங் இருக்குது. 2 கொடுத்து 1 கேட்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 4 பார்த்தீங்கனாலே போதும், நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ லேர்னரோட புக்கு. அதாவது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, மத்தியமா எக்ஸாம் வந்து டிகிரி படித்தவங்க பிராத்மிக் எழுதாமையே டைரெக்டாக மத்தியமாகவும் எழுதலாம், ராஷ்டிர பாஷாவும் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி பிராத்மிக் எழுதாமல் டைரெக்டாக மத்தியமாக்குள்ளே வரவங்களுக்கு இது படிக்கும்போது எப்படி படிக்கணும்னு ப்ரொனன்சியேஷன்லாம் தெரியாது. ஸோ அந்த ஸ்லோ லேர்னருக்கு யூஸ் பண்ணக்கூடிய விதமாக நான் இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதை படிக்க முடியல, டக்குன்னு படிக்க முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கிலீஷை படித்து பார்த்துக்கோங்க ப்ரொனன்சியேஷனுக்காக. ஓகே? ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் பண்ணி படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு படிங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் பேஜ் நம்பர் 162 இருக்குது மத்தியமா புக்கில். அஸ்பத்தால் மே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹாஸ்பிட்டல்னு அர்த்தம். அஸ்பத்தால் அப்படின்னா ஹாஸ்பிட்டல். டாக்டர் அவுர் லடுக்கே கே பாட்ஷத். கான்வர்சேஷன் யாருக்கும் யாருக்கும் நடுவில் நடக்குதுன்னா டாக்டருக்கும் ஒரு ஜென்னுக்கும் நடுவில் நடக்குது. லடுக்கே அப்படின்றது ரெஸ்பெக்டபிள் பான். இப்போ லடுக்கா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். டாக்டர் சாஹப் நமஸ்தே அப்படின்னு சொல்கிறார். டாக்டர் சாஹப்னா வந்து ரெஸ்பெக்டபிளாக நம்ம சொல்கிறது பெரியவங்களை. ஓகே? ஸோ வந்து அவருக்கு என்ன பண்ணுறாரு, நமஸ்தே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, வணக்கம் சொல்கிறாரு. ஓகே? நெக்ஸ்ட்டு டாக்டர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா நமஸ்தே, திரும்ப அவரும் க்ரீட் பண்ணுறாரு. ஆவோ ரமேஷ், வாங்க ரமேஷ். ஆவோ அப்படின்னா வாங்கன்னு அர்த்தம். ரமேஷை கூப்பிடுறாரு. கியா பாத் ஹே, கியா பாத் ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன விஷயம் அப்படின்னு அர்த்தம். கியானா என்ன, பாத் ஹே அப்படின்னா விஷயம்னு அர்த்தம். ஓகே? பாத்னா விஷயம்னு அர்த்தம். ஸோ லடுக்கா அதுக்கு சொல்கிறாரு, மேரே பிதாஜி, மேரே பிதாஜினே, மேரே பிதாஜி. இங்கே ஏன் ரே போட்டிருக்காங்க, பிதாஜின்றது வயசு அதிகமானவங்க. அப்போ வந்து மேரா மேரி மேரா அப்படி சொல்லக்கூடாது, மேரே சொல்லணும். ஓகே? மேரா பிதாஜினே ஆப்கோ புலாயா ஹே. என்னுடைய அப்பா வந்து ஆப்கோ புலாயா அப்படின்னா உங்களை கூப்பிடுறாங்க. புலாயா அப்படின்னா கூப்பிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். கூப்பிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஆப்கோ புலாயா ஹே, உங்களை கூப்பிட்டாங்க. ஓகே? டாக்டர் அதுக்கு கேட்குறாரு, கிஸ்லியே புலாயா ஹே, எதுக்காக கூப்பிட்டாங்க? கிஸ்லியே அப்படின்னா எதுக்காக, லியேனா காகன்னு அர்த்தம், கிஸ்னா எதுன்னு அர்த்தம். அப்போ கிஸ்லியே அப்படின்னா எதுக்காக, கிஸ்லியே புலாயா ஹே, எதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாங்க. அதுக்கு லடுக்கா சொல்கிறாங்க, மேரி சோட்டி பஹன். இங்கே ஏன் ரீ போட்டிருக்காங்க, சோட்டி பஹன்றது ஒரு பொண்ணை குறிக்குது. அப்போ இங்கே வந்து மேரா போடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் மேரேவும் போடக்கூடாது. ஏன்னா மேரேன்றது ரெஸ்பெக்டபிள் ஃபார்ம், நெக்ஸ்ட் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ இங்கே சோட்டி பஹன்றது குட்டி பொண்ணு, அப்போ வந்து மேரி போடணும். ஓகே? இங்கே பையன் பேர் வந்தால் மேரா போடணும். அதாவது ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க ப்ளூரல் ஃபார்மில் இருந்தால் மேரே போடணும். ஸோ மேரே சோட்டி பஹன் பிமார் ஹே. பிமார்னா இல்னஸ்ன்னு அர்த்தம், அதான் உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். ஓகே? மேரி சோட்டி பஹன் பிமார் ஹே, என்னுடைய குட்டி தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்க, உஸ்கோ கியா ஹுவா, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறோம். உஸ்கோ கியா ஹுவா, கியானா என்ன, ஹுவானா ஆச்சு. உஸ்கோ கியா ஹுவா, அவளுக்கு என்ன ஆச்சு, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு லடுக்கா சொல்கிறாங்க, உஸ்கோ பஹுத் புகார் ஹே அப்படின்னு சொல்கிறாங்க. பஹுத் புகார் ஹே, உஸ்கோனா அவளுக்கு, பஹுத்னா ரொம்ப, புகார்னா ஃபீவர். உஸ்கோ பஹுத் புகார் ஹே, அவளுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது. அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, கித்தனை தின் சே புகார் ஹே. கித்தனேனா எத்தனைன்னு அர்த்தம். தின் சேனா நாள், தின்னா 4, சேனா லேந்து, தின் சேனா 4லேருந்து அப்படின்னு அர்த்தம். கித்தனை தின் சே, எத்தனை நாள்லேருந்து புகார் ஹே, புகார்னா ஃபீவர் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு லடுக்கா தோ தின் சே, தோனா 2, தின்னா 4, தோ தின் சே 2 நாள்லேருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, ஸோ சலோன்னு சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிட்டு மே தோடி தேர் மே ஆதாகும். தோடி தேர் அப்படின்னா தோடினா கொஞ்சம், தேர்னா லேட். ஓகே? தோடி தேர் மே கொஞ்ச நேரத்தில், தேர்னா டைம் குறிக்குது. மே தோடி தேர் மே ஆதாகும், நான் கொஞ்ச நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே? கொஞ்ச நேரத்தில் வரேன். ஓகே? ஃபஸ்ட் இன்னொரு தடவை படித்து காமிக்கிறேன். डॉक्टर डॉक्टर साहब नमस्ते। नमस्ते, आओ रमेश, क्या बात है, क्या बात है। मेरे पिताजी ने आपको बुलाया है। किस लिए बुलाया है? मेरी छोटी बहन बीमार है, उसको क्या हुआ? उसको बहुत बुखार है। कितने दिन से बुखार है? 2 दिन से बुखार है, 2 दिन से। अच्छा चलो, मैं थोड़ी देर में आता हूँ, நான் கொஞ்ச நேரத்தில் வரேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஓகே?